நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிற உறவுகளே முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தேட வேண்டியதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த வீடியோ உங்களை வந்து சேர்ந்தடையும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் உதவி நிச்சயமாக தேவை. உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த மூணும் தான் அதை சாத்தியமாகும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக செய்திக்குள்ளே போவோம். முதலாவதாக தலைப்பு செய்திகள். நேற்று ஒரு நாளில் தமிழ்நாடு அரசியலில் எவ்வளோ நடந்திருக்குன்னு பாருங்கள். சட்டசபையில் ஒரு வரலாற்று காட்சி. எதிரும் புதிருமா நிற்கிற கட்சிகள் எல்லாம் ஒரே பக்கம் கை தூக்கின அந்த நிமிஷம். இன்னொரு தீர்மானம், அதில் ஒரு எதிர்பாராத கட்சியோட எதிர்பாராத நிலைப்பாடு. காவேரி தண்ணியில் ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஆனால் கதை அதோட முடியல. நாளைக்கு டெல்லியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்வர் தலைமையில் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் 50,000க்கும் மேற்பட்டவங்க ஒரே நேரத்தில் ஒரு சத்தியம் பண்ணாங்க. என்னது அது? நிச்சயமாக சொல்கிறேன். நெருப்பில் எரிஞ்சது 20 கோடி. ஆனால் அது நல்ல செய்தி. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்திய அரசு 100 நாள் கொடுத்தா தமிழக அரசு எத்தனை நாள் கொடுக்க போகுதுன்னு பேரவையில் ஒரு அறிவிப்பு. இபிஎஸ் கையில் கணக்கு புத்தகம். பட்ஜெட் மேலே அடுக்கடுக்கா எண்கள் வச்சு தாக்குதல். அதிமுகக்குள்ள சண்டை. யார் யார் குறை சொல்றாங்க, யாரோட தலைமையே கேள்விக்குள்ள வந்திருக்குன்றத பார்ப்போம். தமிழ் தாய் வாழ்த்து வழக்கில் மத்திய அரசு தரப்புல ஒரு முக்கியமான தெளிவுபடுத்தல் இருக்க உறவுகளே. போலி இன்சூரன்ஸ் மோசடிக்கு உயர்நீதிமன்றம் போட்ட ஒரு பெரிய உத்தரவு. மாவட்டமா என்ன வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சென்னை போலீஸில் ஒரு புது பிரிவு. லஞ்சம் கேட்டால் நீங்கள் நேரடியாக புகார் பண்ணுற ஒரு நம்பர் வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரத்துக்கு நேற்று நீதிமன்றத்தில் தண்டனை. மேகதாது விவகாரம், எல்லையில் பதற்றம். நாளைக்கு கர்நாடகாவில் பந்த். ஆகஸ்ட் 15 முதல்வருடைய சுதந்திர தின அட்டவணை அஃபிஷியலாக வந்தாச்சு. உங்களுக்காக நான் சொல்கிறேன். இதில் 3 விஷயத்தை இன்னைக்கு முக்கிய செய்தியாக விரிவாக பேச போகிறோம். நீட் ஒழிப்பு தீர்மானம், FCRA திரும்ப பெறல் தீர்மானம், காவேரி தண்ணீர் உத்தரவும், நாளைய உச்சநீதிமன்ற விசாரணையும். 3மே மிக முக்கியமான செய்தி. அதனால தான் அந்த செக்மெண்ட்ல இருக்கு. முதலாவதாக உறவுகளே, இப்போது முக்கிய செய்திகள். முதலாவதாக உறவுகளே, மழை பெஞ்சா தனித்தனி குடை பிடிக்கிறவங்க கூட புயல் வந்தால் ஒரே குறைக்குள்ளே வந்து நிற்பாங்க. கரெக்டாக? ஸோ நேற்று தமிழ்நாட்டு சட்டசபையில் அதே காட்சி தாங்க. நீட் என்கிற புயலுக்கு எதிராக அரசியலில் தினமும் மோதிக்கிற கட்சிகள் எல்லாம் ஒரே குடைக்குள்ளே வந்து நின்னாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தாக்கல் பண்ண இந்த தீர்மானம் என்ன கேட்குது அப்படின்னா, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சட்டம் 2019 திருத்தணும். தமிழ்நாடு +2 மார்க் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்தி அனுமதி தரணும். காரணங்களாக தீர்மானத்தில் சொல்லப்பட்டது, நீட் நடத்துறதுல முறைகேடுகள், கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் பெருக்கம், மாணவர் உயிரிழப்புகள். ஸோ விவாதத்தில் யார் யார் என்ன பேசினாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, சிபிஐ, சிபிஎம், MNMK, IUML எல்லாரும் ஆதரவு. அதிமுக MLA OS மணியன் தன் கட்சியோட நீட் எதிர்ப்பு வரலாற்றையும் இபிஎஸ் காலத்து அரசு பள்ளி மாணவர் 7.5% ஒதுக்கீட்டையும் நினைவுபடுத்தி ஆதரவு பேசினார். சிபிஐ உறுப்பினர் நீட் கோச்சிங் பிஸ்னஸோட ஆண்டு வருமானம் 10,000 கோடின்னு சொல்லி அதை உடனடியாக கலைக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி MNMK தமீம் அன்சாரி ஒரு நல்ல யோசனை சொன்னார். இதே தீர்மானத்தை மற்ற எதிர்க்கட்சி ஆட்சி மாநிலங்களுக்கும் அனுப்பி அவங்களையும் இணைக்கணும்னு. ஸோ இது நல்ல யோசனை. அவரே இன்னொரு விஷயமும் பேரவையில் வச்சாரு. நீட் ஒழிப்புக்காக பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறவங்க உடல்நிலை மோசமாகிட்டு இருக்கு. அமைச்சர் நேரில் போய் பார்க்கணும்னு சொன்னார். அதோடு இல்லாமல் ஏற்கனவே பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த சட்டசபை நிறைவேற்றி இருக்கோம், அதனால் அவங்கள போய் பார்த்து அந்த உண்ணாவிரதத்தை முடிக்க வைக்கணும் நீங்கள் அப்படின்னு முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி கொடுத்து ஒரு ஜூஸ் கொடுத்து நீங்கள் அதை முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தார். ஸோ எதிர்த்தது யார்? பாஜகவோட ஒரே ஒரு MLA. ஸோ அவர் தன் தரப்பா நீட்டுக்கு பதிலாக கோச்சிங்கையே அரசு நடத்தணும்னு ஒரு மாற்று யோசனை சொல்லிட்டு தீர்மானத்தை ஆதரிக்க மறுத்து வாக் அவுட் பண்ணிட்டாரு. ஸோ விவாதம் சூடாக போன இடங்களும் இருந்துச்சு. காங்கிரஸ் உறுப்பினருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில் நீட்டை யார் கொண்டு வந்தது என்கிற வரலாற்று விவாதம் வெடித்து சபாநாயகர் பலமுறை
தலையிட வேண்டி இருந்துச்சுங்க. ஸோ அரசு தரப்பில் பிடபிள்யூடி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தீர்மானத்தை அரசியலாக்க வேண்டாம், நீங்கள் அரசியல் பேசுனீங்கன்னா எங்ககிட்டயும் ஆதரவு இருக்குன்னு எச்சரித்தார். ஸோ கடைசியில் தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. ஸோ மறுப்பு இல்லை. இது நடந்தது ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கணும், மாணவர் விஷயத்தில் எதிரிகளையும் ஒரே குடைக்குள்ள கொண்டு வந்தது இது ஒரு சின்ன விஷயம் அல்ல. இதே நேரத்தில் ஒரு விமர்சனமும் இருக்கு, அதையும் சொல்லணும் இல்லையா. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தீர்மானங்கள் நிறைவேறி இருக்கு. திமுக எம்எல்ஏ முத்துராஜா பேரவையிலேயே வந்து அந்த வரலாற்றை சொன்னார். நீட் விலக்கு மசோதா 2 முறை சட்டசபையில் நிறைவேறி ஆளுநர் திருப்பி அனுப்பி குடியரசுத் தலைவர் இன்னும் ஒப்புதல் தராமல் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வழக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தீர்மானம் நிறைவேறினது ஒரு படிதான், ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி வச்சுப்போமே. ஸோ டெல்லியில் அது என்ன ஆகுதுன்னு தொடர்ந்து பார்க்கணும், அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் FCRA, இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம முழுமையாக ஒரு வீடியோவை பேச முன்னாடி இந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே நாளில் இன்னொரு தீர்மானம் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை FCRA திருத்த மசோதா 2026 மத்திய அரசு திரும்ப பெறணும்னு அரசோட தனி தீர்மானம்ங்க இது. ஸோ உயர்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் தீர்மான முழு உரையை அவையில் படித்தார். கூட்டாட்சி மற்றும் மாநில உரிமை மீறல்னு வாதம். அதே மாதிரி சிறுபான்மையினர் அமைப்புகள் ஆகஸ்ட் 9 அன்று முதல்வரை சந்தித்து கவலை தெரிவித்ததையும் குறிப்பிட்டார். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. நீட் தீர்மானத்தை எதிர்த்த அதே பாஜக இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துச்சு. நல்ல NGO நிதிக்கு எதிர்ப்பு இல்லைனாலும் அக்கௌண்டபிலிட்டி தேவைன்னு அவங்க தரப்பு வாதம். ஸோ அதிமுக நடுநிலையான நிலைப்பாடை எடுத்துச்சுங்க. வெளிப்படைத்தன்மை பகுதிகளை வரவேற்றாலும் சிறுபான்மை நிறுவனங்கள் பாதிப்பு குறித்து கவலைன்னு. அதே மாதிரி CPM முழு எதிர்ப்பு. MMK ஜவஹருல்லா இந்த சட்டமே தேவையில்லைன்னு வலுவாக பேசினார். IUML அமைச்சரும் பிரேமலதா விஜயகாந்தும் முழு ஆதரவு. ஸோ இந்த தீர்மானமும் நிறைவேறியது. ஒரே நாளில் 2 தீர்மானம், 2லையும் வெவ்வேறு கட்சி அலைன்மெண்ட் உறவுகளே. ஆனால் 2ஐயும் அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கு. அடுத்ததாக காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தோட CWMA 55வது அவசர கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடந்தது. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் IAS அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு காணொலி வழியாக பங்கேற்றாங்க. கூட்ட முடிவு அடுத்த 15 நாளைக்கு தினமும் 1 TMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு. ஸோ அடுத்த CWMA கூட்டம் ஆகஸ்ட் 25, 26. டெல்டா விவசாயிகளுக்கு இது நிம்மதி செய்தி தான். ஆனால் தமிழ்நாடு அரசு சொல்கிறது மொத்த ஒதுக்கீடு நமக்கு வர வேண்டிய பங்கை விட ரொம்ப கம்மி அப்படின்றது. அதனால் நாளை ஆகஸ்ட் 13 உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டோட மனு வந்து விசாரணைக்கு வருது உறவுகளே. அரசு ஆர்டர் வாங்கினதோட நிற்கலை, முழு பங்குக்காக கோர்ட்லையும் சண்டை தொடருது. ஸோ நாளை என்ன நடக்குதுன்னு நாளை மறுநாள் காலை குரலில் பேசுவோம். அடுத்தது நம்மளுடைய செய்தி சுருக்கம். பட்ஜெட் விவாதம் நேத்திய முழு சித்திரம் உங்களுக்காக. EPS எண்களோட களம் இறங்கினார். வருவாய் பற்றாக்குறை உயர்ந்திருக்கணும், மூலதன செலவு குறைக்கப்பட்டிருக்கணும். ஸோ TAPS ஓய்வூதிய நிதி ஒதுக்கீடு திரும்ப பெறப்பட்டதானும் கடன் சுமை இரட்டிப்பாகும் அபாயம்னு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. ஸோ இந்த எண்கள் எல்லாமே அவரோட மேடைவாதம். அரசு தரப்பு பட்ஜெட் ஆவணத்தோட ஒப்பிட்டு தனியாக சரிபார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. அதே விவாதத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு பெரிய அறிவிப்பு. 100 நாள் வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டில் 125 நாளாக உயர்த்தப்படுது அப்படின்றது. அதுக்கான 40% நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பேரவையில் சொன்னார். EPS இன்னொரு பக்கம் 20,000 பேருந்தையும் AC ஆக்குவோங்கிற போக்குவரத்து துறை வாக்குறுதி சாத்தியமில்லைன்னு புள்ளி விவரத்தோட மறுப்பு தெரிவித்தார். ஸோ அதே மாதிரி தாமிரபரணி தடுப்பணை, கோதாவரி காவேரி இணைப்பு, விவசாயத்துக்கு 24 மணி நேர மின்சாரம்னு கோரிக்கைகளும் வச்சாரு. தாவக MLA போலூர் அபிஷேக் பட்ஜெட்டை MGR காலத்தோட ஒப்பிட்டு புகழ்ந்தாரு. நெல் கொள்முதல் நிலுவை 239.27 கோடி முதல்வர் தலையிட்டால் தீர்ந்ததையும் சொன்னார். CPMோட ராமச்சந்திரன் பட்ஜெட்டோட நல்ல அம்சங்களை காலை உணவு தொடர்ச்சி, 100 நடமாடும் மருத்துவமனை, இலவச 200 யூனிட் மின்சாரம் வரவேற்று விட்டு மகளிர் உரிமை தொகை எப்போன்னு கேள்வியும் வச்சாரு. திமுக உறுப்பினர் கலைஞர் கனவு இல்லம் 3ஆம் கட்ட நிதி வெளியீட்டை விரைவுபடுத்தணும்னு கோரிக்கை வச்சாரு. விவாதத்துக்கு நடுவில் ஒரு தனிப்பட்ட LL பரிமாற்றமும் OPSக்கும் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையில இருந்ததுங்க. சட்டப்பயில இப்போ யாரோட படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சு அம்மா படம் எங்க அப்படின்ற மாதிரி ஒரு குத்தல் பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மாதிரி கலகலப்பா போச்சு. ஒரு அபூர்வ சீனும் நடந்ததுங்க. அதாவது நம்ம சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் வந்து
சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை அவையிலேயே வந்து பாராட்டினார். இபிஎஸோட 40 நிமிஷ உரையை குறுக்கீடே வந்து இல்லாமல் நடத்தி கொடுத்ததுக்காக. போலி காப்பீட்டு கிளைம் மோசடிகளை விசாரிக்க தமிழ்நாடு முழுக்க மாவட்ட வாரியாக சிறப்பு புலனாய்வு குழுக்கள், அதாவது எஸ்ஐடி அமைக்கணும்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அரசுக்கும் டிஜிபிக்கும் உத்தரவு போட்டிருக்குங்க. நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் வந்து அந்த அமர்வு தான் இந்த உத்தரவு போட்டிருக்கு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் தொடர்பான ஒரு வழக்கில் மக்களவை தேர்தல் காலத்து ரயில் பண பறிமுதல் தொடர்பான புகார் மீது குற்றச்சாட்டு பதிவு நடவடிக்கையை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது வழக்கு நிலையிலான ஒரு செய்தி தான். உத்தரவோட முழு விவரம் கிடைச்சதும் விரிவாக நம்ம பேசலாம். அதே மாதிரி அணுமின் நிலையம் தொடர்பான டிஏபிஎஸ் நிதிக்கு மத்திய கடன் அனுமதி தேவைங்கிற செய்தி பத்திரிகைகளில் வந்திருக்கு. மேட்டூர் அணை நீர்நிலை மாசு பிரச்சனையில் ஆய்வு நடத்தணும்னு பாஜக தரப்பு கோரிக்கை வச்சிருக்கு. பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மீதான சைபர் கிரைம் தொந்தரவுகள் குறித்து டிஎன்பிடிஏ அமைப்பு வந்து புகார் எழுப்பியிருக்கு. அடுத்ததாக முதல்வர் இன்று நேற்று முதல்வர் மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜயோட நாள் முழுக்க ஒரே ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஆனால் அது சாதாரண நிகழ்ச்சி இல்லைங்க. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு, ஸோ மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி நிகழ்வு அது. முதல்வர் தலைமையில் 2000 மாணவர்கள் நேரிலையும் 37 மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களோட இணைஞ்சு 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காணொலி வழியாகவும் ஒரே நேரத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி எடுத்தாங்க. ஸோ முதல்வர் கை உயர்த்தி உறுதிமொழி வழங்கும் போது மாணவர்கள் பின்தொடர்ந்து அந்த காட்சி வந்து நிகழ்ச்சியோட ஹைலைட்டாக இருந்தது. நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம்ல, அந்த உறுதிமொழி நீங்கள் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டஸ் வைங்கன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி தான். அதோட நிற்கலை. பள்ளி கல்லூரிகளில் போதை மற்றும் புகையிலை இல்லா வளாகம், ஸோ விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதல்வர் தொடங்கி வச்சார். காணொலி வழியாக செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர்னு 4 இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 8800 கிலோ போதைப் பொருளும் 64,000 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களும் அளிக்கப்பட்டதை பார்வையிட்டார். ஸோ செங்கல்பட்டு அருகே மட்டும் 20 கோடி மதிப்பு போதைப் பொருள் தீயிட்டு அளிக்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றின 15 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. சிறந்த போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் பிளஸ் தன்னார்வலர் குழுக்களுக்கு வழங்கப்பட்டதுங்க. முதல் பரிசு 1 லட்சம், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு 50,000. அரசு வெளியிட்ட எண்கள் படி மே முதல் ஜூலை வரை 3116 என்டிபிஎஸ் வழக்குகள், 4138 கைது, 4201 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பிளஸ் 1.12 லட்சம் மாத்திரைகள் பறிமுதல், 222 பேர் 222, ஸோ அவங்க எல்லாருமே வந்து குண்டர் சட்டத்தில் கைது. உண்மையாகவே கஞ்சா வழக்கில், புரியுதா, உண்மையாகவே கஞ்சா வழக்கில் பேசுனதுக்கெல்லாம் குண்டர் சட்டம் கிடையாது. 158 வங்கி கணக்குகள் வந்து முடக்கம்ங்க. ஸோ புதுசாக 65 போதைப் பொருள் தடுப்பு படை அலகுகள், 264.14 கோடி நிதியோட செலவில் ஆக்சுவலி 2079 பணியிடங்களோட அரசாணை வழியாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போது தேவையான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் தகவல் தெரிவிக்க உதவி எண் 10581 10581, அதாவது ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு செயலி வழியாக நீங்கள் ரகசியமாகவும் தகவல் சொல்லலாம். அடுத்ததாக தாவேக அரசின் நகர்வுகள். சென்னை பெருநகர காவல்துறையில் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு புதுசாக தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ காவல்துறையினர் யாராவது லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் 7871723000 என்கிற இந்த எண்ணுக்கு நேரடியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ நீங்கள் புகார் பண்ணலாம். தகவல் சொல்கிறவங்க விவரம் ரகசியமாக வச்சுக்கப்படும். எல்லா புகாரும் விசாரிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கைன்னு சென்னை காவல் ஆணையர் உறுதி சொல்லியிருக்காரு. இந்த நம்பரை சேவ் பண்ணி வைங்க உடனே. ஸோ அடுத்து ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் வந்து தேசிய கொடி ஏற்றுவார்னு அஃபிஷியலாக உறுதியாக இருக்குங்க. ஸோ அதுக்கான 2வது ஒத்திகை வந்து நேற்று கோட்டை முகப்பில் வந்து நடந்தது. ஸோ பாதுகாப்பு காரணமாக செயலகம் சுற்று வட்டாரமும் முதல்வரோட பயண வழித்தடமும் ஆகஸ்ட் 14, 15 2 நாளும் ரெட் ஜோன் ட்ரோன் பறக்க விடுறது முழுசாக வந்து தடை செய்யப்பட்டிருக்குங்க. ஏற்கனவே நகரம் முழுக்க ட்ரோன் தடை ஆகஸ்ட் 17 வரை அமலில் இருக்குது. தெரியாமல் ட்ரோன் பறக்க விட்டால் சட்ட நடவடிக்கை வரும், கவனம். அடுத்ததாக முதல்வர் உத்தரவுப்படி ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் தலைமையில் வடகிழக்கு பருவமழை 2026 முன்னெச்சரிக்கை ஆய்வு கூட்டம் நேற்று தியாகராயா நகரில் நடந்ததுங்க.
சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றாங்க. மழைக்காலம் வர இன்னும் 2 மாதம் இருக்கும் போதே ஆய்வு ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் எதிரொலி. எதிர்க்கட்சி தரப்பில் நேற்று சமூக வலைதளத்தில் என்ன பேசினாங்க, அவங்க வார்த்தையில் என்ன இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவதாக திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் அப்படின்றவர் எஃப்சிஆர்ஐ திருத்த மசோதா வந்தால் 50 ஆண்டுகள் கட்டி காத்த பள்ளிகள், மருத்துவமனைகள், சமூக நலக்கூடங்கள் எல்லாம் ஒரே கையெழுத்தில் ஒன்றிய அரசு கையில் போயிடும்னு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இது நேற்று பேரவையில் அவரே வச்ச வாதத்தோட சமூக வலைத்தள வடிவம் அப்படின்னு நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன். அடுத்து திமுக எம்எல்ஏ நித்யானந்தம் வந்து தாவேகா இளம் அமைச்சர்களுக்கு ஒரு அறிவுரை டோனில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் பார்வைகள் வேறா இருக்கலாம், ஆனால் திராவிட இயக்க தலைவர்களோட அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கணும். ஸோ அதுதான் முதிர்ச்சியான அணுகுமுறைன்னு பதிவு பண்ணியிருக்காரு. மூன்றாவதாக திமுக அயலக அணி அங்கே அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா ஆட்சியில் தமிழ்நாடு குற்றங்களின் கூடாரம் ஆகிருச்சு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது அவங்க குற்றச்சாட்டு. இதே நேரத்தில் அரசு தரப்பு எண்களும் நேற்று வெளியாகியிருக்கு என்பதையும் பதிவு செய்யணும். ரெண்டையும் வச்சு நீங்களே முடிவு பண்ணுங்க உறவுகளே. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான செக்மெண்ட், நம்மளுடைய தொடர்கதை. நம்ம ட்ராக்கிங் போர்டில் இருக்கிற திறந்த த்ரெட்ஸ் இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்டேட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தாவேகா நிர்வாகி வீரசாமி லஞ்ச வழக்கில் வந்து புது திருப்பம் ஒன்று வந்திருக்குங்க. வீரசாமி நீதிமன்ற காவலில் இருக்கிற நிலையில் அவருடைய மனைவி ஹேமாவதிக்கு அவர் முன்பு வகித்த அதே கட்சி பொறுப்பு, அதாவது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் பதவி ஆகஸ்ட் 6 வந்து பார்த்திங்கன்னா அலுவல் ஆணை வழியாக வழங்கப்பட்டிருக்கு. இது 2 பத்திரிகைகளில் உறுதியான செய்தியாக நாங்கள் பார்க்க முடியுது. கட்சி ஒழுக்கம் பற்றி பேசுகிற தாவேகாவுக்கு இது ஒரு கேள்விக்குறிதான். ஸோ முதல்வரோட கட்சி ஒழுக்க ஸ்டாண்டர்டை இங்கே எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து ஹைகோர்ட் வழக்கு மத்திய அரசு தரப்பில் முக்கிய தெளிவுபடுத்தல். ஏஆர்எல் சுந்தரேசன் நீதிமன்றத்தில் வந்து சொன்னது, ஆகஸ்ட் 9 அறிவிப்பு தேசிய கீதம் காணும் வரிசை பற்றி மட்டும்தான். ஸோ தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியில் பாடணும்னு மத்திய அரசு சொல்லவே இல்லைன்னு பேசியிருக்காரு. ஸோ 3 பத்திரிகைகளில் உறுதியான செய்தி. ஸோ அடுத்த விசாரணை ஒரு வாரத்தில், அதாவது அடுத்த வாரத்தில் வரும். நம்ம இதை ரொம்ப உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது அதிமுக உள்கட்சி முரண்பாடு, இது ஒரு புது அப்டேட்டுங்க. ஸோ கட்சியோட விப் கிருஷ்ணமூர்த்தி வந்து தேர்தல் தோல்விக்கு மாவட்ட செயலாளர்கள் தான் காரணம்னு பேசினதுக்கு சிவி சண்முகம் வந்து பதிலடி கொடுத்துருக்காருங்க. பழனிசாமி அவருடைய, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு அவருடைய பதிலில். ஸோ நேற்று பேரவையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்எல் நடந்தது, அது ஒரு தனி கதை நம்ம பார்த்தோம். இந்த த்ரெட் வந்து இன்னும் வளரும், நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். இது ஒரு முடிவு விரைவில் வரப்போது, நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்து மேகதாட்டு எல்லை மோதலுங்க. ஸோ அத்திப்பள்ளி எல்லையில் மறியல் முயற்சியில் 65 கன்னட போராட்டக்காரர்கள் கைது. நாளை ஆகஸ்ட் 13 கர்நாடகாவில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லை மாவட்டங்களில் போகிற உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்டேட் இல்லாதவை ஒரு வரியில் டக்குன்னு சொல்லிடுறேன். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரணை நாளை மறுநாள் ஆகஸ்ட் 14, அப்போ பேசுவோம். பழனி நில மோசடி வழக்கு நீதிமன்ற விசாரணை நடைமுறையில் இருக்குங்க. வழக்கு நிலுவையில் உள்ளது. ஸோ நம்ம ஊகமாக பேச வேண்டாம், யூகிக்க வேண்டாம், வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். சைபர் மியூல் கணக்கு வேட்டை புது அப்டேட் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை சிபிஐ விசாரணை புது அப்டேட் இல்லை. முன்னாள் அமைச்சர் வேலு டிவிஏசி விசாரணை, ஆப்ரேஷன் மேகாலயா எம்எல்ஏ விவகாரம், அருண் ஐபிஎஸ் விசாரணை, டாஸ்மாக் ஊழல் தொடர் விசாரணைகள், உதயநிதி ஸ்டாலின் ஜாமீன் வழக்கு, திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் வழக்கு, நகராட்சி பொறியாளர் நியமன 634 கோடி லஞ்ச வழக்கு, ஹைகோர்ட் மறு ஆய்வு மனு வந்து நிலையிலேயே வந்து இன்னும் இருக்குது. இப்போ நான் படித்த எதுலேயுமே வந்து அப்டேட் எதுவும் வரல, வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட், இவை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வெளியிட்ட தகவல்கள், குற்றம் நிரூபணம் நீதிமன்றத்தோட வேலையை நான் முதல்ல சொல்லிடுறேன். முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் இங்கே சொல்லிடுறேன். 2019 ஹைசோஸ் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்து தலைமறைவான எதிரி வியாசர்பாடியில் கைது. 7 வழக்குகள் கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி சிறையில். அடுத்து 2021 மயிலாப்பூர் சிறுமி போக்சோ வழக்கில் நேற்று தீர்ப்பு. குற்றவாளிக்கு 5 ஆண்டு கடுங்காவல் சிறை. புலனாய்வு நடத்தின மகளிர் காவல் நிலைய குழுவை நீதிமன்றமே பாராட்டியிருக்கு. அடுத்து அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் பாதுகாப்பு ஊழியரை தொடர்ந்து மிரட்டினவர் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது. ஆட்டோவும் பறிமுதல், செத்தான். அடுத்து ஒரே பக்கத்தில் பெண்கள் விடுதிவாசிகளிடம் பாலியல் சீண்டல், சிசிடிவியை வச்சு வந்து கைது பண்ணியிருக்காங்க. மே மாதமும் இதே நபர் இதே மாதிரி நடந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அடுத்து திருவல்லிக்கேணியில் சங்கிலி பறிச்சவரை பாதிக்கப்பட்ட பெண்ணே துரத்தி பிடிச்சு சங்கிலியை மீட்டிருக்காங்க. ஸோ மறுநாளே அவன் கைது, அந்த எதிரியும் கைது. ஸோ அது துணிச்சலுக்கு நம்மளுடைய சல்யூட்.
மற்றவை வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் ப்ளஸ் ராயபுரம் தாக்குதல் வழக்குகளில் தலா ஒருவர் கைதுங்க. ஐஸ் ஹவுஸில் 5508 ஒருவர் கைது. மொத்தம் கணக்கு வழக்கு வந்து 8, கைது வந்து 7, தண்டனை வந்து 1. ஹெல்ப்லைன்லாம் நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. மகளிருக்காக 181, சைபர் 1930, அவசரம் 112. அடுத்து மிக முக்கியமான செக்மெண்ட் மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். நம்ம கிரீவன்ஸ் போர்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை தீர்வு வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக விட போகிறது கிடையாது. எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ முதலாவதாக கம்பம் ரேஷன் கடை தேனி எடை குறைவு புகாருக்கு எம்எல்ஏ வந்து நேரடி ஆய்வு நடத்தி விற்பனையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை வந்து போயிருக்குங்க. ஆனால் நாம் கண்காணிப்பை நிறுத்தலை. கம்பம் உறவுகளே இப்போ சரியாக நடக்குதா கமெண்டில் சொல்லுங்கள். நானும் வந்து நம்ம டீமை பார்க்க சொல்லியிருக்கேன். பட் நீங்களும் இப்போ யாராவது அந்த சரௌண்டில் இருக்கீங்க அப்படின்னா, மெயினாக கம்பம் தேனி அங்கே இருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அடுத்து புறநகர் ரயில் பருவ சீட்டுங்க. அச்சு மங்களால் தவறான அபராதம் விழுற புகார் இன்னும் தீர்வு இல்லைங்க. ஸோ அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து தெரியல அப்படின்றதான் விஷயம். அடுத்து விவசாய இலவச மின் இணைப்பு தாமதம், கட்டணம் கட்டியும் மாதக்கணக்காக இணைப்பு கிடைக்காத புகார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைடாக இருக்குது. இன்னும் தீர்வு இல்லை, பெண்டிங்லேயே இருக்குது. அடுத்து காசிமேடு மீனவர் படகுகள் ஆந்திரா காவல்துறை பறிமுதல் செஞ்ச 7 படகுகள் 60 நாளாக விடுவிக்கப்படாத நிலைங்க. மீனவர் சங்கம் போராட்டம் நடத்தி முதல்வர்கிட்ட நடவடிக்கை கோரியிருக்கு. ஸோ நேற்று வரை புது அப்டேட் இல்லை. அரசு தரப்பு பதில் வரணும், இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து டாஸ்மார்க் QR பேமெண்ட் கோளாறு, ஆன்லைன் பேமெண்ட்டில் தொழில்நுட்ப கோளாறு ப்ளஸ் அதிக விலை வசூல் புகார்கள் நிறுவனம் ஆய்வு செய்வதை அறிவிச்சிருக்கு. இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ இன்னும் இதை தவிர்த்து மற்ற அப்டேட்ஸும் இருக்குது. வரும்போது நான் சொல்கிறேன். அதான் மக்கள் கோரிக்கையில் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. வரும்போது நான் சொல்கிறேன். எதுலையும் அப்டேட் இல்லை. அடுத்த செக்மெண்ட் நாளை என்ன. ஸோ முக்கியமான தேதிகள் குறித்து வச்சுக்கோங்க. இன்று ஆகஸ்ட் 12 ஆந்திர அரசு முதலீட்டாளர் மாநாடு சென்னை ப்ளஸ் கோவை நிறைவு நாள். நாளை ஆகஸ்ட் 13 காவிரி வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணை. TNEA ஒதுக்கீட்டு ஆணை ஆவணம் சமர்ப்பிப்பு கடைசி நாள். ஸோ உதவி எண் 180042501110. பாமக டாஸ்மார்க் ஆன்லைன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். மேகதாது எதிர்ப்பு கர்நாடகா பந்த். ஆகஸ்ட் 14 கரூர் வழக்கு SC விசாரணை, சுப்ரீம் கோர்ட் விசாரணை. அதிமுக மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டங்கள். EPS தஞ்சாவூரில். ஸோ ரைட். அடுத்து ஆகஸ்ட் 15 80வது சுதந்திர தின விழா, முதல்வர் கொடியேற்றம். பரபரப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். முதல் தடவையாக நம்மளுடைய புது CM மாண்புமிகு திரு ஜோசப் விஜய். ஸோ பயங்கரமாக எல்லாரும் காத்துட்ருப்பீங்க நம்புகிறேன். ஆகஸ்ட் 16 LPG EKYC கடைசி நாள். இன்னும் பண்ணலைன்னா உடனடியாக பண்ணிவிடுங்க. ஸோ கேஸ் வராமல் போயிடும். உங்கள் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது, இஷ்யூஸ் இருக்கும். சின்ன வேலை பண்ணிவிடுங்க. ஆகஸ்ட் 17 31 பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்ப காலம். கலந்தாய்வு செப்டம்பர் 3 வரைக்கும் நடக்குது. செப்டம்பர் 1 கோயில்களில் மொபைல் கவுண்டர் அமைக்க அரசு இலக்கு தேதி. ஸோ செப்டம்பர் 1. அடுத்து நாங்கள் நம்மளுடைய குடும்ப பேச்சு. உறவுகளே, தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல். இது நம்ம குடும்பம் சந்திப்பு, தவறாமல் வாங்க. ஸோ உங்கள் ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை, உங்கள் கருத்துக்களை மறக்காமல் உறவுகளின் குரல் வாய்ஸ் நோட் வழியாக அனுப்புங்க. நம்ம மக்கள் கோரிக்கை போர்டில் ஏற்றி தீர்வு வர வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுடைய குரல் உடனடியாக ஒரு நியூஸ் கார்டாக போட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம். அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் நம்புகிறேன். நம்ம யூடியூப்லேயுமே நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அது ஷார்ட்ஸாக வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேற்றைய தினம் அரசியல் மேடை ஒரு புது செக்மெண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பாட்காஸ்ட் ஃபார்மேட்டில். ஸோ மிஸ் பண்ணவங்க அதே மாதிரி நான் இப்போ இந்த வீடியோலேயே வந்து சஜஷன்ஸில் போட சொல்கிறேன். உடனடியாக அதை பார்த்து முடிச்சு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். ரொம்ப கம்மி தான், ஒரு 15 to 60 minutes. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கான வீடியோ தான். அதே மாதிரி இன்றைக்கும் நிச்சயமாக அரசியல் மேடை மாலை 6 மணிக்கு உங்களுக்கு வருங்க. மாலை 6 மணிக்கு மறந்துடாதீங்க. அரசியல் மேடை உங்களுக்காக போடுற ஷோ, மறக்காமல் அதையும் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்னங்க, உங்கள் கருத்துக்களை எப்பவும் போல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேர்ந்தடையும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் CP நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளை. மீண்டும் உங்களை இன்று ஈவினிங் 6 மணிக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அண்ட் எப்பவும் போல் காலை குரல். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, see you.